கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் ஒன்றான சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு வரலாற்று பின்னணி கொண்டது. அது மும்மூர்த்திகள் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகள் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு கோயில். அந்த புராதன தானுமாலய சுவாமி கோயிலுடைய மார்கழி தேர் திருவிழா நிகழ்ச்சியில பாஜகவும் ஒரு சில மதவாரி அமைப்புகளை சார்ந்தவர்கள் தேர் பிடிக்கின்ற நேரத்தில் காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சார்வர்கர் வாழ்க என்று முழக்கமிடுகிறார். இது உண்மையிலேயே அங்கு வந்திருக்கூடிய தானுசாலமலை சுவாமி கோயில் பக்தர்களா மிகவும் புண்படுத்தக்கூடிய ஒரு செயல். அது மட்டுமல்ல, காந்தி மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்தின் ஒற்றுமைக்காக, மத ஒற்றுமைக்காகவும், சாதி ஏற்றத்தாழ்வு ஒழிய வேண்டும் என்றும் குரல் கொடுத்ததற்காக அண்ணல் காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்டார். அந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் சார்வர்கர். அவருக்கும் தானுமலை சாமி கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் ஒரு சாதாரண மனுஷன். இது ஒரு கோவில். இந்த கோவில்ல அந்த மார்கழி தேர் விழாவில் தேர் இழுக்கும் போது அங்கு சார்வர்கர் வாழ்க என்று முழக்கமிடுகிறார்கள். இது எதை காட்டுதுன்னா, பச்சையாக இன்றைக்கு பாஜகவும் மதவரி அமைப்புகளும் திருக்கோயில்களில் நுழைந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தவறான கருத்துக்களை கொண்டு செல்லுகின்ற முயற்சியை மிக தெளிவாக காட்டுகிறது. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது, மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று. ஆயிரக்கணக்கான மக்கள் நம்பி வந்த இடத்துல இந்த மாதிரியான செயல்படுத்தி நடவடிக்கை தான் எடுக்கணும். இல்லை, நீங்கள் இது கண்டிப்பாக நடவடிக்கை காவல்துறை பார்த்துக்கிட்டோம், பொதுமக்கள் பார்க்கணும். என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த மண் அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் நம்முடைய பெருமை. நம்முடைய மாண்புமிகு கனிமொழி அக்கா அவர்கள் வெளிநாடுகளுக்கு இந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமாக வெளிநாடுகளில் ஆதரவு திரட்டுவதற்கு சென்றிருந்த ஒரு குழுவை தலைமை தாங்கி சென்றிருந்தார். அப்போது ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றில் அவரிடத்தில் கேள்வி கேட்டார்கள், உங்க தேசத்தினுடைய மொழி என்ன? அவர்கள் புன்னகை முகத்தோடு சொன்னார்கள், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அந்த பன்மை தன்மையில் ஒற்றுமை என்பது என்று சொன்ன நேரத்தில் உலகமே அதை பாராட்டி, அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இந்த தேச சுதந்திரத்திற்காக போராடி, இந்த தேசத்தில் இந்த சாதி கொடுமைகளை எதிர்த்து போராடி, இந்த தேசத்தில் சமய ஒற்றுமை வர வேண்டும் என்று போராடியவரை அதற்காக கொலை செய்த கும்பலில் அந்த கொலை குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவரை பெயரை சொல்லி வாழ்க என்று தானுமாலசாமி கோயிலுக்கு உள்ள இந்த பிஜேபியும் மதவரி கும்பலும் முழக்கமிடுகிறார் என்று சொன்னால், அவங்களுக்கு மதத்தை வச்சு அரசியல் செய்வதை தவிர வேற என்ன நோக்கம் இருக்கிறது என்பது மிக தெளிவாக எனக்கு தெரிஞ்சு. இது ஒரு மிகவும் வேதனையான சம்பவம். இவர்கள்ட்ட தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்திய நாட்டு மக்களே மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வரலாற்றை திரிப்பதில், வரலாற்றை மாற்றுவதில் உண்மையில சொல்லப்போனா இது கடவுள் பக்திக்கே எதிரானதான். ஒரு சாமியை வழிபட போற இடத்துல போய் ஒரு கொலை வழக்கில் குற்றச்சாட்டப்பட்ட ஆளை சொல்லி வாழ்கன்னு முழக்கம் போடுறது எந்த விதத்திலும். அங்கவே தானுமலை சாமி வாழ்கன்னு சொல்லியிருந்தா, சிவன் வாழ்கன்னு சொன்னா, பிரம்மா வாழ்க, விஷ்ணு வாழ்கன்னு சொல்லியிருந்தா எல்லாரும் சேர்ந்து ஆமா வாழ்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு செயலை செய்கிறார். வன்மையாக நான் உண்மையிலேயே இந்த ஒற்றுமையை விரும்புகின்ற அத்தனை இந்து மக்கள் சார்பில் நான் இதை கண்டிக்கிறேன். 100% அவங்க எப்படியாவது கலவரம் உண்டாக்க வேண்டும் என்று பொய்யை கக்கிக் கொண்டே இருக்கிறார். எல்லாம் பொய்யும், பொய் பிரச்சாரம். நீங்க ஆன்மீகத்தினுடைய அடிப்படை என்பது கம்பேஷன், மனிதநேயம். அது எந்த சூழ்நிலையிலும் வெறுப்பாகவோ பிரிவினையாகவோ இருக்க முடியாது. இட் கேன் நெவர் பி ஹேட் ஆர் டிவிஷன். இதான் எல்லா சமயங்களும், எல்லா முன்னோர்களும், சமய தலைவர்களும் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற அற்புதமான தத்துவம். அப்போ இவங்க வெறுப்பையும் பிரிவையும் மட்டுமே நோக்கமாக கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆன்மீகவாதிகள் அல்ல. இவங்க மதவரியை கையில் எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட தவறான செய்திகளை பரப்பி மதத்தின் பெயரால் மக்களை ஒன்றிணைத்து அதன் மூலமாக அரசியல் லாபம் பெற முயற்சிக்க கூடியவர்கள். தேர்தலை மையமாக வைத்துதான் இவர்கள் பல இடங்களிலையும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு முயற்சி மேற்கொள்கிறார்கள். இதை மக்கள் தான் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். தேசப்பிதா என்று போற்றப்படுகின்ற அண்ணல் காந்தியடிகள பேரை இப்ப நீக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு திட்டத்தில் இருந்து. இப்போ அதை விட 10 படி முன்னால தேசபிதாவை அவர் சமய ஒற்றுமை வலியுறுத்துகிறார், ஜாதியை எதிர்க்கிறார் என்ற காரணத்தினால் கொலை செய்த கும்பலில் கொலைப்பட்டியல் இருந்தவர் சார்வர்கர். அவ அந்த சார்வர்கர் வாழ்கன்னு ஒரு கோயில்ல திருத்தேர் இழுக்கக்கூடிய இடத்துல அவன் முழக்கமிடுறான்னா இது வேற எதுக்காக இருக்க முடியும்? இது வன்மையான கண்டனத்திற்குரியது. வழக்கமா இந்த மாதிரி கோயில் நிகழ்வுகள்லாம் ஓம் காளி ஜெய் காளி இல்லை அதிகபட்சமா போய் பாரத் மாதா கி ஜெய் அப்படிம்பாங்க. ஒரு அமைச்சர்கள் கலந்துக்கிட்டதுனால ஒரு அடிப்படைக்காக இந்த கோஷம். தம்பி, நான் பார்த்த கோயில்ல
பாதி ஒன்று பார்த்துருக்க வாய்ப்பு. நான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில்களுக்கும் நான் போய் பார்த்தேன். அந்த கோயிலுடைய பழைய வரலாறுகளை நாங்கள் கேட்டு அறிஞ்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பட்டியல் பட்டு இன்னைக்கு அமைச்சர் சொன்னார். இன்னைக்கு என்னுடைய மாண்பு முதல்வருடைய காலத்தில் அவ்வளவு கோயிலுக்கு உடம்புக்கு தேருக்கான ஷெட்டு, கோயில் பராமரிப்புக்கு 3 கோடி ரூபாய் வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருந்தான் அந்த ஊழியர்களுக்கு. இன்னைக்கு 18 கோடி. எத்தனை மடங்குன்னு பாருங்க, 3-6 மடங்கு 18 கோடியா உயர்த்தி கொடுக்க இந்த அரசாங்கம். எங்களுக்கு இவங்க இதெல்லாம் கற்றுத்தராண்டா. நாங்க மக்கள்கிட்ட நம்முடைய சமயங்கள் என்ன சொல்லுகிறது அதை நாங்க சொல்லும். சமய ஒற்றுமைக்கான தேவை என்னது அதை நாங்க சொல்லும். வேறுபாடு ஏன் கூடாது, ஏன் ஒற்றுமை நிலவணும், சமத்துவம் நிலவணும், அதை நாங்க சொல்லும். சமத்துவத்தை ஏற்படுத்திக்க முயற்சிகள் நாங்க மேற்கொள்ளுகிறோம். இந்த அரசு செய்தது மாதிரி யாராவது இந்து சமய அறநிலையத்துறையில செய்திருந்தால் நீங்க சொல்லுங்க, நாங்க எல்லாம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறோம். அந்த அளவிற்கு திருக்கோயில்களுக்கு இந்த அரசு செய்திருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் ஒரு கல்லை தூக்கி வச்சு நான் பார்த்ததில்லை இத்தனை ஆண்டு காலத்துல. ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் பாக்குறீங்க எவ்வளவு சிறப்பு இந்த கோயில்களுக்கு செய்யப்படுகிறது. எனவே இதை பொறுத்துக்கிடவே முடியல அவங்களுக்கு இதை பொறுத்துக்கிடவே முடியல. இந்த பிஜேபி மதவரி கும்பலுக்கு எதுவும் நடக்காட்டலாம் ஒண்ணும் இல்ல. மதம் முன்னால மதத்தை பேரை சொல்லி ஜாதி, நீ பிறந்து ஒன்னு முற்பிறவியில் செய்த கர்மத்தின் விளைவு, நீ இப்ப படிக்க முடியாது, நீ நல்ல வேலை செய்ய முடியாது, நீ நல்ல உடைக்க முடியாது, நீ கோயிலுக்குள்ள வர முடியாது சொன்னாங்க. இப்போ அதே இதை மாத்தி நீ இந்து, அதனால பிஜேபி ஓட்டு போடணும்னு கொண்டு வரான். அப்ப இது எல்லாமே ஏமாற்றி வித்த. இன்றைக்கு அதை எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையா தெரிகின்ற விதத்துல ஒரு தானுமலை சாமி கோயில்ல இவ்வளவு பக்தர்கள் பயபக்தியோடு நிற்கக்கூடிய கோயில்ல ஒரு கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரை பேரை சொல்லி அவர் வாழ்கன்னு முழக்கப்படுவதை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? யார் இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? வணக்கம்.